நம்ம எல்லாருக்கும் யோசிச்சு பார்த்தா, நம்மை மிதித்தவர்கள், நம்மை அழ வைத்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தியவர்கள், தோல்வி என்ற படுகுழியிலே நம்மை தள்ளியவர்கள், இவங்களை பத்தி தான் நம்ம அடிக்கடி நினைப்போம். அப்படித்தானே? கொஞ்ச நேரம் கண்ணை மூடினா துரோகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். எப்படி சொல்லிட்டால என்ன. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, மேடம் நீங்க என்னவோ சொல்றீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருங்கன்னு, எனக்கு மகிழ்ச்சியாவே இருக்க முடியலன்னுச்சு அந்த அம்மா. ஏம்மா ஏன் மகிழ்ச்சி? எங்க நாத்தனாரை நினைச்சா எனக்கு பொங்கி பொங்கி வருதுன்னுச்சு. என்னம்மா பண்ணாங்க உங்க நாத்தனாரு? என்ன பண்ணாங்க? அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க. நான் போய் நின்று வடை சட்டியில கருகி வந்தவங்களுக்கெல்லாம் வடையை சுட்டு சுட்டு போட்டு 2 நாள் வேலை செஞ்சேன் அவங்க வீட்டில். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் மகராசி எனக்கு புடவை எடுத்து கொடுக்குது. வெறும் 300-400 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குது. நினைச்சாலே எனக்கு பொங்கி பொங்கி வருது, மறக்க முடியலன்னுச்சு. சொன்னேன், அப்படியாம்மா கல்யாணம் எப்போ நடந்ததுமா? போன வருஷமா? இல்லைங்க. 2 வருஷம் இருக்குமா? இல்லைங்க. அப்போ எப்போதாம்மா அவங்க வீட்டில் கல்யாணம்? அது ஆச்சுங்க 24 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி ஒரே வீடியோ கேசட்டே 30 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி அந்த அம்மா வடச்சட்டியில் நின்னதை 24 வருஷம் மறக்கவே இல்லை. என்ன சொல்ல, இப்போ நினைச்சா கூட எனக்கு அது பொங்கி பொங்கி வருதுங்குது. நான் இதை பெரும்பாலும் பார்த்துருக்கேன், என்கிட்டயே கூட நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வேற நான் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தானே. நமக்கு முதலில் ஞாபகம் வருவது சில பேர் நமக்கு செய்த துரோகம். அப்புறம் நல்லா வந்துட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து நம்ம இடத்த எவனாவது ஒருத்தன் பிடிச்சி கீழே தள்ளிடுவான். மேடையில் இருக்கிற ஐயாக்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா தெரியும். நாம தான் செஞ்சிருப்போம், வேற ஒருத்தன் பேரை வாங்கிட்டு போயிடுவான். அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியுங்க, நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். ராவெல்லாம் அந்த மதம் உழைச்சிருக்கோம், பேர் வேற ஒருத்தருக்கு. இந்த மாதிரி நமக்கு தீமை செய்தவர்களை அடிக்கடி நினைக்கிறோம். ஆனா உண்மையில எல்லாரும் நமக்கு தீமை மாத்திரம்தான் செய்தார்களா? யாரோ ஒருவர் நமக்கு வாழ்க்கையில உதவி செய்திருக்கிறார், அவரை நாம் நினைக்கிறோமா? திரும்ப நான் மருத்துவமனையில் இருந்த அந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்புறதில்லை. ஆனா நீங்க எல்லாம் சொந்தமாயிட்டீங்க, அதனால உங்கள்கிட்ட பேசலாம். அந்த ஒரு ஒரு 10-15 நாள் ரொம்ப கஷ்டமான காலம். அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஒரு 15 நாள் ரொம்ப கஷ்டமான காலகட்டம், வலியோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். அதற்கான பெயின் கில்லர்ஸ் ரொம்ப கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது சேராதுன்றதுனால வலியை பொறுத்துக்கணுமான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வலி எப்படிங்க பொறுத்துக்கிறது? வலி என்பது விடாமல் மரத்திலே கொத்திக்கொண்டே இருக்கிற ஒரு மரங்கொத்தி பறவையை போல தலையிலே கொத்திக்கொண்டே இருந்தா எப்படி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா நம்மால? அப்போ எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்க நமக்கு நேரமே கிடையாது. யாரெல்லாம் நன்மை செய்தார்கள்? எனக்கு உதவி செஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், எனக்கு அட்மிஷன் கொடுத்த ஒரு அம்மா, இவர் சார் மாதிரி உதவி செய்தவர்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னு சொன்னேன். ஒன்றும் பெருசாக சொல்ல, நம்ம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க முடியுமா? ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, அதை இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நான் உனக்கு உதவி செஞ்சு 20 வருஷம் ஆச்சேம்மா. இல்லை, திடீர்னு ஞாபகம் வந்தது எனக்கு. அப்போதான் தெரிஞ்சுது, கிராட்டிடியூட் இஸ் சச் அ கிரேட் ஹீலர். நன்றி உணர்வு என்பது நம்முடைய காயங்களை ஆற்றக்கூடிய மாபெரும் சக்தி கொண்டது. யாருக்கா தேங்க்யூன்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதோட உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது காயங்களை ஆற்றக்கூடிய சக்தியை கொண்டது. கிராட்டிடியூட் இஸ் எ ஹீலர். மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நினைப்பதை விட யாரோ ஒருத்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்தால் நம்முடைய மனமும் மகிழ்கிறது, அவர்களுடைய மனமும் மகிழ்கிறது. இந்த மேடையில் அதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ இங்கே இருக்கிற போது ஆதரவற்ற சில பெண்கள், அவர்களுக்கான உதவிகளை இவர்கள் வழங்கினார்கள். அந்த பெண்களினுடைய முகத்தை எல்லாம் நான் பார்த்தேன். அதில் ஒரு சின்னஞ்சிறு தயக்கம், ஒரு மேடையில் ஏறி வர்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம். அதை வாங்கிக்கிற போது அவங்களுக்கு சிரிக்கிறதா சிரிக்கக்கூடாதா, தேங்க்யூ சொல்லணுமா நன்றின்னு சொல்லணுமா அதெல்லாம் சில குழப்பங்கள்.
ஆனா அதை வாங்கிட்டு அவங்க கீழே இறங்கி போகும்போது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, நம் எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. அப்படிதானே? வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை நண்பர்களே, கொடுப்பதில் தான் இருக்கிறது. பெறுவது மகிழ்ச்சின்னு நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் கேட்டுக்கிட்டே இருக்கான், 18 வயசான பைக் வாங்கிக்கான்னு தான் கேட்கிறோம். எதுக்குடா 18 வயசுல பைக்குன்னா, நீ வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், சோறு தின்ன மாட்டேன், போன் வாங்கி தரல நான் சாப்பிட மாட்டேன். பெறுவதிலே மகிழ்ச்சி என்று நினைப்பது ஒரு வயது. ஆனா அந்த வயதை கடந்து நாம் வருகிற போதுதான் நமக்கு தெரிகிறது, கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி பெறுவதிலே ஒரு நாளும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை இவர்கள் பெறுவதற்கு காரணமாயிருக்கிற இந்த அறக்கட்டளையை நடத்துகிறவர்களுடைய நல்ல நோக்கங்களை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். கொடுப்பதுன்னா என்ன? கொடுப்பது எல்லாம் கொடுக்குற மாதிரி என்கிட்ட இருக்கு, என்கிட்டயே எதுவுமே இல்லை, அப்படிதானே நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கே எதுவும் இல்லை, நான் மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? அப்போ பைபிளில் நான் அதிகம் படித்ததில்லை, ஆனால் நான் படித்த வரையில் எனக்கு ரொம்ப என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு கதை. யார் மிக அதிகமாக கொடுத்தார்கள் என்று இயேசுநாதரிடம் கேட்கப்பட்டது. யார் அதிகமாக கொடுத்தாங்க? சில பேர் நிறைய கொடுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால், ஒரு கிழவியை காண்பித்து இந்த கிழவிதான் மிக அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த அம்மா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு. நம்ம ஊர் கணக்கு படி சொன்னா 1 பைசா 2 பைசா அவ்வளவுதான் கொடுத்துருக்கு. அதை விட நிறைய கொடுத்தவர்தான் இந்த அம்மா நிறைய கொடுத்துருக்குன்னு எப்படி சொன்னீங்க என்று இயேசுவை கேட்கிற போது, மற்றவர்கள் அவர்களிடம் இருப்பதில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தார்கள், இந்த முதிய பெண்ணோ அவளிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையையும் கொடுத்தாள், எனவே எல்லாரையும் விட இவள் தான் மிக அதிகம் கொடுத்தவள் என்று இயேசு சொன்னதாக பைபிளில் ஒரு கதையை நான் படித்தேன். எனவே கொடுப்பதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, எவ்வளவுன்றது இல்லை, அமௌண்ட் இல்லை, கொடுக்கணும்ன்ற மனசு இருக்கு பாருங்க, அந்த மனது தான் வணங்கத்தக்க மனது. இப்போ இவர்கள் இங்கே அநாதை குழந்தைகளுக்காக ஆர்ஃபனேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் சொன்னார், அந்த முதியோர் இல்லத்திலேயே அங்கேயும் நான் உள்ள போயெல்லாம் செக் பண்ணேனார். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு உஷாரா கொடுக்குறாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஊர்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க, முன்னாடிலாம் 2 பேர் தான் இருந்தாங்க, கொடுக்கிறவர்கள் பெறுகிறவர்கள், 2 பேர் தான், நேரடியா தான் கொடுப்பாங்க. அப்படித்தானங்க? இப்ப அதியமான் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான், நம்ம படிச்சிருக்கோம். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தார். இதெல்லாம் கொடுக்கிறவர் பெறுகிறவர் 2 பேர் தான் இருப்பாங்க. இப்ப கொடுக்கிறவர் பெறுகிறவருக்கு நடுவுல சில அமைப்புகள் வந்து விட்டது. இந்த அமைப்புகள் சரியாக செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு கொடுக்கிறவர்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை இந்த சகோதரர் மிகச்சரியாக செய்திருக்கிறார். நல்ல அவருக்கு பாராட்டுக்கள். இன்றைக்கு பிறந்த நாள் வேற அவருக்கு. கரெக்டா? சவரிமுத்து ஐயா அவர்கள் அதை எப்படி அந்த இயக்கத்தை சரியாக நடத்துக, ஒரு டாய்லெட் கூட சுத்தமா இருக்குன்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுயா. ஏன்னா ஒரு இடம் சரியா இருக்கான்னு நீங்க பார்க்கணும்னா நீங்க பார்க்க வேண்டிய முதல் இடம் டாய்லெட் தான். நான் சொல்றேன்னு யாரும் வருத்தப்பட, ஒரு பள்ளி வெளியிலலாம் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும், பெயிண்ட் அடிச்சு சூப்பரா வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அது சரியாக நடக்கிறதா நீங்க பார்க்கணும்னாக்க டாய்லெட், எஸ்பெஷலி விமென்ஸ் டாய்லெட் எப்படி இருக்குன்னு நீங்க போய் பார்க்கணும். அந்த இடம் சுத்தமாக பாதுகாப்பானதாக இருந்தால்தான் அந்த இடம் சரியாக நடக்கிறது என்பதற்கு அதுதான் சான்று. நீங்க ISO தர சான்றெல்லாம் அப்புறம் நாம போய் பார்க்கணும். மகாராஷ்டிரால என்னங்க நடக்குது? என்ன நடந்தது மகாராஷ்டிரா? பேப்பர்ல படிக்கிறீங்க தானே? இம்புடு பிள்ளைங்க, இம்புடு 3 வயசு 4 வயசு பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது. அந்த பிள்ளைங்க பாத்ரூமுக்கு போற போது அதுக்கு மேல எப்படி சொல்றது, நிறைய குழந்தைகள் இருக்கிறார். படிக்கிறீங்க தானே? பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையாப்பா? 2 பேர் மாத்திரம் கை தூக்குறாங்க. இப்போ நம்மை சுற்றிப்படி இருக்கிற போது நாம் பெண்களை எவ்வளவு தைரியமானவர்களாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, கல்கத்தாவிலே ஒரு ட்ரெயினி டாக்டருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அதை படிக்கிற போது
பெண்கள் சுதந்திரம் கேட்கிறார்கள். நான் வெளியில போய் படிக்கணும்ன்றாங்க. அப்படித்தானம்மா, நான் வெளியில போய் படிக்கணும், தைரியமா போகணும். இப்போ அந்த பெண் குழந்தைகளே பயப்படுறாங்க. ஐயோ, நான் தனியா போக எனக்கு பயமா இருக்கு. இதுவா நாம் விரும்புவது? பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று 100 வருஷங்களுக்கு முன்னால் மகாகவி பாரதி இந்த மண்ணிலே பாடிவிட்டு சென்றார். பாடிவிட்டு சென்றாரா இல்லையா? எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை கான் என்று கும்மியடி என்று பாடினார். வேதங்கள் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வச்சாதி படைக்கவும் செய்வோம், எல்லாவற்றையும் பெண்களால் செய்ய முடியும் என்ற கனவு இந்த மண்ணிலே வந்து 100 வருஷமாச்சு. 100 வருடங்களுக்கு பின்னால் மருத்துவமனையிலே பணி செய்கிற ஒரு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் எந்த இடத்திலே நிற்கின்றோம்? அப்போ நாம் முதலிலே கொடுக்க வேண்டியது நம்முடைய பெண்களுக்கான மிகச்சரியான பாதுகாப்பை. அதைவிட முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டியது நம் வீட்டிலே வளருகிற நம்முடைய ஆண் குழந்தைகளிடம். பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல. அவளை ஒரு உடலா மாத்திரம் பார்க்காத. அவளுக்குன்னு அறிவு இருக்கு, அவளுக்குன்னு மனசு இருக்கு, அவளுக்கு என்று ஒரு ஆன்மா இருக்கிறது என்று நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைத்தான் முதலில் இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டும். என்னங்க, இங்க கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை, மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால்ல, கல்கத்தா, பேப்பரை திறக்கவே பயமா இருக்குனாக்க நம்ம பெண் குழந்தைகள் எப்படி தைரியமாக வளர்ப்போம்? அப்ப என்னன்னா, ஆண்கள் பெண்களை உடலாக மாத்திரம் பார்க்கிறார்கள். அவள் உடல் மாத்திரம், அவளும் ஒரு ஆன்மா தானப்பா. அவளுக்கு அறிவு இருக்கு, உனக்கு இருக்கிற அதே உன்னோட அதிகமா அறிவு இருக்கு அவளுக்கு. அதனால தானே +2ல ஒவ்வொரு சமயம் ரிசல்ட் வரும்போது மாணவர்களை விட மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார்கள். எப்படி வருது? அப்ப சமமாக பார்க்க கற்றுக் கொடுக்கிற பார்வை இருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தில் நாம் முதலாக செய்ய வேண்டியது. அதற்கு என்ன தேவை என்றால் ஒன்றே ஒன்றுதான், நீங்க சொல்லிக் கொடுப்பதுதான். எல்லா உயிர்களையும் அன்போடு பார்க்கின்ற ஒரே ஒரு பார்வை. அந்த அன்பு நெஞ்சத்திலே இருக்கிற போது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு குறையும். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு அம்மா 24 வருஷமா மாத்தனார் வந்து வடச்சட்டியில வேக வச்சதையே நினைச்சிட்டு இருந்தது. நான் செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய மனதிலே இருந்து அது போன்ற நினைவுகளை நீக்கிவிட்டு அன்பை நிரப்பிக்கொள்ள. அவங்க அப்படி இருந்தா இருந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா எனக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அன்பாக இருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டால் அதுதான் அன்னை தெரசா போன்றவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சலி. நான் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன், இப்ப இல்லை, ஒரு 10-15 வருஷம் இருக்கும். கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவில், அங்க போய் காளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வெளியில வந்தா கல்கத்தா போனவர்களுக்கு தெரியும், கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவிலுக்கு நேர் எதிராகத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகம் இருக்கிறது. நேர எத்தாப்புல அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அல்ல, மதர் எந்த இடத்துல இருந்தாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன். மதர் எந்த இடத்துல, அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு டார்மெட்ரி இருக்கு, சாப்பிடுகிற அறை, மேலே சில அறைகள்லாம் இருக்கு. மதர் இங்க எந்த அறையில இருந்தாங்கன்னு நான் கேட்டேன். அப்ப மதர் இல்லை, ஆனா அவங்களுடைய இருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அந்த சிஸ்டர் ஒருத்தங்க கூட்டிட்டு போனாங்க. நான் கூட நினைச்சேன், பொதுவா ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்காதாங்க. இப்போ ஒரு ஸ்கூல்னால பிரின்சிபலுக்கு கொஞ்சம் பெரிய ரூம் அப்படித்தானே இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்னா தலைமை மருத்துவருக்கு பெரிய ரூம் இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க தானே அதை ஆரம்பிச்சவங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரிய அறை மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பெரிய அறையெல்லாம் இருக்கு, ஆனா இவங்க போயிட்டே இருக்காங்க. இந்த அறையா, இந்த அறையா, இல்லைங்க, இன்னும் போகணும். கடைசியில் பார்த்தேங்க, நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம், அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. மதர் தெரசா இருந்த அறை என்பது மிக 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 சிறிய ஒரு அறை. அது கூட பரவாயில்ல, அந்த அறைக்கு கீழே தான் சமையல் உள் இருக்கு, கிச்சனுக்கு நேர் மேல. அப்ப கிச்சனுக்கு பக்கத்திலேயே ரூம் இருந்தா ரொம்ப கஷ்டம், பெண்களுக்கு தெரியும் அப்படிதானே, ஏன்னா அந்த ஹீட் ரொம்ப வரும். அந்த சமையல் அறையின் அத்தனை வெப்பமும் வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு அறையிலே தான் அன்னை தெரசா வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப மற்றவர்களுக்கு என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அவர்களுக்கானதை தேடி போகிற வாழ்க்கையாக இருக்காது. நான் கல்கத்தாவை பத்தி சொன்னதுனால சகோதரி நிவேதிதாவினுடைய ஞாபகம் வருகிறது. வீரத்துறவி விவேகானந்தரனுடைய மாணவியும் மானசீக புத்திரியுமான சகோதரி நிவேதிதா அவர்கள்
கல்கத்தாவினுடைய வீதிகளிலே இறங்கி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார். அந்த காலத்தில் பிளேக் நோய் வந்தவங்களை பார்த்தாலே தனக்கும் வந்துரும்னு தெரியும் அவங்களுக்கு, யாரும் வெளியிலே வரமாட்டாங்க. ஆனால் தெருவிலே இறங்கி பிளேக் நோயாளிகளை காப்பாற்றினார் சகோதரி நிவேதிதா. இப்படித்தான் இந்த நாட்டில் அன்பும் அறமும் பெண்களால் காலங்காலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. எனவே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகளை வளர்க்கிற போது நிறைய அம்மாக்களை நான் பார்த்துருக்கேன். பிள்ளைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புவாங்க, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுக்கும்போது ஒழுங்கா நீ மாத்திரம் தின்னுட்டு வா, ஊருக்கெல்லாம் கொடுக்காது, உங்க அப்பாவை மாதிரியே நீயும் அறிவில்லாம இருக்காதுன்னு சொல்லி தான் டிஃபன் பாக்ஸே பேக் பண்றது. அப்புறம் பிள்ளை வரும் ஸ்கூல்ல இருந்து, அம்மா சயின்ஸ் மார்க் வந்துருச்சுமா, எவ்வளவு வாங்கின? அம்மா 78மா. அதுக்கு 78ன்றது நல்ல மார்க், 78 நல்ல மார்க் தான், 78மா. உடனே என்ன சொல்லணும் ஒரு அம்மா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, நமக்குள்ள என்ன? ஒன்று நல்ல மார்க்குன்னு சொல்லணும், இல்லை இந்த மார்க் போராதுன்னு சொல்லணும், அவ்வளோதானங்க சொல்லணும். அப்பாக்கள் எப்பவுமே என்ன மார்க்காக இருந்தாலும் 33 வெரி குட்னு போயிடுவாங்க, ஏன்னா காதுலேயே விழுந்திருக்காது அவங்களுக்கு. அம்மா தான் பார்க்கும் 78ஆ, என்ன சொல்லணும்? 78 ஓகே, போன தடவை விட நல்லா வாங்கியிருக்க, குட் மார்க். இல்லையா 78 குறைவான மார்க்குமா, இன்னும் கூட வா, இது 2 தானே சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிந்து பல அம்மாக்கள் 2யுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல மார்க்குன்னு சொல்லாது, கம்மி மார்க்குன்னு சொல்லாது. முதல் கேள்வி என்ன தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு? உஷா எவ்வளவு? உஷா தான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. உஷா எவ்வளவு? ஆண்டனி எவ்வளவு? ஸ்டீஃபன் எவ்வளவு? தீபா எவ்வளவு? எவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா கேட்கும், உனக்கு வெக்கமா இல்லை? அல்ல, அம்மாக்களிடம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, அன்பு என்பது வீட்டில் துவங்க வேண்டும். அன்புக்கான முதல் அடிப்படையே என்னவென்றால், யாரோடும் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். யாரோடும் ஒப்பிடாதீர்கள். வீட்டிலே 2 பிள்ளை இருந்தா கூட உங்க அண்ணனை பாரு எப்படி இருக்கா, நீ இருக்கே, ஒப்பிடாதீர்கள். ரோஜாவோடு மல்லிகை அல்ல, ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனி நிறம் உண்டு, தனித்தனி மனம் உண்டு, தனித்தனி குணம் உண்டு. எனவே ஒப்பிடாதீர்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதை விட பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சென்னையில் ஒரு ஸ்கூலுங்க, இப்போ இங்கே நீங்கள் பள்ளியெல்லாம் நடத்துறீங்க, அது ஒரு பள்ளி, ஆனால் கொஞ்சம் வசதியானவர்கள் படிக்கிற ஒரு பள்ளி சென்னையில். அந்த பள்ளியில் நடந்த ஒரு செய்தி, அந்த பள்ளியில் ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு பேர் அஸ்வின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வின் அவன் பேர்ல, சும்மா நான் சொல்கிறேன், அஸ்வின் ஒரு பையன். அவன் எப்பவுமே அவங்க அப்பா ஹேர் கட்டிங்காக சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், வரவே மாட்டான். அவங்க அப்பா 2 அடி வச்சு தான் அழிச்சிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அவனே அப்பாட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்பா எனக்கு ஹேர் கட்டிங்க்கு போகணும், அவனே சொல்கிறான். அப்பாவுக்கு ஆச்சரியம், இவன் வரவே மாட்டானே, இவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறானே. ஏய் என்னடா சொல்கிற நீ, என்னை கூட்டிகிட்டு போன, அந்த சலூனுக்கு போகணும், ஹேர் கட்டிங் போகணும். கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போனால் அந்த முடி திருத்துக்கிற சகோதரரிடம் இந்த பையன் என்ன சொல்கிறான், ஷேவ் இட் ஃபுல்லி, அதாவது மொட்டை அடிச்சிருன்னு சொல்கிறான், மொத்த முடியும் எடுத்துருன்னு சொல்கிறான். அப்பா பதறிட்டார். அப்பா சொல்ற, அதெல்லாம் செய்யக்கூடாது, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களும் உன்னை கேலி பண்ணுவாங்க, நீ அழுவ, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உருண்டு உருண்டு பொருள்றான். இங்கே இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும், போல பிள்ளைங்க அதைத்தான் செய்யுது. ஒன்று நம்ம கொடுக்க மாட்டோம்னா விழுந்து புரண்டு அழுகுது. நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது, அது தூக்கி நிறுத்துற அளவு நமக்கு சக்தி இல்லை, அப்படித்தானேங்க? விழுந்து விழுந்து புரண்டு அழுகுறான். உங்க அப்பா கடுப்பாயி சரி என்னவோ செஞ்சு தொல்லன்ட்டு. ஸோ அந்த பையன் தன்னோட முடியை முழுக்கவே இது பண்ணி கொடுத்துட்டான். அப்பா சொல்றாரு, இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தாண்டா செய்யணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது செய்யலாண்டா. முடியாதுன்றோம். எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா சொன்னார், இதை பாரு, நீ இன்னைக்கு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவேனா, நானே ஸ்கூலில் கொண்டு விடுறேன் உன்னை, ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அழுவ, நீ அதனால நானே வரேன்னு அப்பா போறார். போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல, அத்தனை பாய்ஸும் தலைமுடிய முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல. உடனே அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு டீச்சரை கேட்குறேன், ஏன்டா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க?
அப்போதான் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அவங்க கிளாஸ்ல இன்னொரு பையன் படிக்கிறான், அந்த பையனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது, அதற்காக அவன் கீமோதெரப்பி எடுத்திருக்கான். கீமோதெரப்பி எடுத்தா சில பேருக்கு முடி கொட்டும், எல்லாருக்கும் கொட்டும்னு இல்லை, சில பேருக்கு முடி கொட்டும். அந்த குழந்தைக்கு முழுவதுமாக முடி போயிருச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. பையன் சரியாகி அந்த திங்கக்கிழமை தான் முதல்ல கிளாஸுக்கு வரப்போறான். அவன் கிளாஸுக்கு வரப்போறான உடனே பாக்கி பசங்க எல்லாம் சேர்ந்து அவன் மாத்திரம் முடியில்லாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும், நம்ம எல்லாருமே முடியில்லாம கிளாஸுக்கு போனா அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு முடிவெடுத்து மொத்த கிளாஸும் அன்னைக்கு முடியில்லாம போயிடும். இந்த மனம்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனம். எந்த மதம் கிடையாது, எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகிறது, அன்பைத்தான் சொல்லுகிறது. கூட இருக்கிறவனுடைய வேதனையை பார்த்தும் பார்க்காததுமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். பக்கத்திலே இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனை, ஆனா அந்த வேதனையை பார்க்க கூட டைம் இல்லைன்னு போகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து. பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதி கவிதை எழுதினார். பக்கத்திலே இருக்கிறவன் துன்பம். பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் விடுங்க சாமி, சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட எத்தனை பேருக்கு சண்டை சும்மா சொல்லுங்க. நிறைய வீட்டுல அப்படிதானே, நிறைய வீட்டுல. அது அண்ணன் தம்பி வீட்டுல பாருங்களேன், ஒன்னாதானே பிறந்தோம், அம்மா பக்கத்துல படுத்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே சண்டை போட்டு அழுதோம். அப்ப தம்பி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டா அண்ணன் வந்து அந்த ஆளை அடிப்பான், அதெல்லாம் உண்டு தானே. அக்கா தங்கைகள் எவ்வளவு பிரியமா வளர்ந்தோம், ஒண்ணு மண்ணா வளர்ந்த ஒண்ணுக்கு ஒண்ணு தலை பின்னி விடும். நடுவுல என்னவோ ஆயிடுச்சுல்ல வாழ்க்கையில. அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை நினைச்சு பார்த்துக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அண்ணன் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு, அண்ணனோட பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. தம்பிக்கு இன்னும் சொல்லல, தம்பிக்கு இன்னும் சொல்லல. இப்பவே சொல்ல வேணாம், கண்ணு பட்டா போல இருக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலான்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. தம்பிக்கு யார் மூலமாவோ இந்த செய்தி தெரிந்தால் தம்பியினுடைய மனசு என்ன நினைக்கும், எல்லாருக்கும் சொல்லியிருக்கா, என்னை விட்டுட்டான் பாத்தியா. அப்போ ஒன்றாக பிறந்து ஒரே வீட்டிலே இருந்து ஒன்றாகவே வளர்ந்த 2 உயிர்கள் எப்படி பிரிந்தன? அவங்க பேசுறது சரியில்லை, எங்களை பார்த்து அவங்களுக்கு பொறாம, எங்களோட அவங்க பெரிய நிலைமைக்கு போயிடாங்க, அப்படித்தான் இருக்கும். குற்றங்கள் இருக்கும், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது தமிழ் நமக்கு தந்த அறிவுரை. உறவுகளிடம் குற்றங்கள் இருக்கும், ஏன் நம்மள்கிட்ட இல்லையா? நாம மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கோமா? மகாத்மா காந்தி மாதிரி இருக்கோமா? அன்னை தெரசா மாதிரி இருக்கோமா? குற்றங்களை பார்க்காமல் சுற்றங்களை பேணுகிற மனநிலையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நிறைவாக ஒரு விஷயம், முதியோர் இல்லம் இங்கே நடத்துகிறீர்கள், அங்கே இருக்கிற முதியோர்களுக்கும் அவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நடத்துகிற உங்களுக்கும் என்னுடைய இரு கை குவித்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் எப்படி பிள்ளைகள் விடுகிறார்கள்னா ஒரு காலத்துல நான் எல்லாம் பேசியிருக்கேன், ஆனா இன்னைக்கு அதான் யதார்த்தம், அப்படிதான் இருக்கு. whether you like it or not, it is reality. முதியோர்களை அங்கே வைத்து அவர்களோடு சேர்ந்து பார்த்துக்கிறாங்கல்ல அந்த செவிலியர்கள், அந்த பணியில இருப்பவர்கள், அவர்களுடைய பொறுமை ரொம்ப பெருசுங்க. ஆனால் முதியவர்கள் ஒரு வயசுக்கு மேல குழந்தைகளை விட பிடிவாதம் அதிகமா பிடிக்கிறாங்க, அப்படிதானே? குழந்தைகளுடைய பிடிவாதத்தை 2 அடி வச்சு சரி பண்ணலாம், முதியவர்களுடைய பிடிவாதத்தை எப்படி சரி பண்றது? சில பேருக்கு மறந்து வேற போகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, கொஞ்சம் முதிய அம்மா, 12 மணிக்கு சாப்பிடுது, லஞ்ச் சாப்பிடுது. அந்த வீட்டில் மருமகள் ஒருத்தி இருக்கா, அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அம்மா 1:30 மணிக்கு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போது இந்த அம்மா திரும்பி வருது, எனக்கு சோறே போடாமல் நீ மட்டும் சாப்பிட்றங்க. அப்போ தான் சாப்பிட்ருக்கு 12 மணிக்கு மறந்துருச்சு. அவளுக்கு சாப்பிட்றவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. உறவுக்காரர்கள் முதியவர்களாக இருந்தாலே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, உறவில்லாத முதியவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும், எவ்வளவு பொறுமையோடு அதை செய்கிறார்கள். அவர்கள் அதை சரியாக செய்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும்.
எனவே அன்பிற்குரியவர்களே, அன்னை தெரசா என்ன சொன்னாங்கன்னா, சர்வீஸ் இஸ் த ரெண்ட் வி பே ஃபார் லிவிங் இன் திஸ் பிளானட் என்று சொன்னார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் செலுத்துகிற வாடகை என்று சொன்னார்கள். எந்த உதவியை செய்ய முடியும் என்று உங்கள் மனதுக்கு தோன்றுகிறதோ அந்த உதவியை செய்யுங்கள். அந்த உதவியை நீங்கள் செய்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள். மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நினைத்து பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார்க்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றது. இந்த மேடையில் இந்த சகோதரர் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடினார். அவரினுடைய வசதிக்கும் அவரினுடைய நிலைமைக்கும் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அதை அவர் கொண்டாடிருக்கு. அது மகிழ்ச்சி தான், அதுவும் மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட இங்கே இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகள் அந்த ஒரு பொக்கேவை கொடுத்து வாங்கி அவர் ஒரு பிறந்த நாளை கொண்டாடினாரு. இந்த பிறந்த நாளை அவரால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. அப்ப மற்றவர்களால் வாழ்த்தப்படுகிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நெஞ்சம் வேண்டும். அந்த நெஞ்சம் இருந்தால்தான் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் குறையும். நீங்க நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்டலாம் ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். உங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், மகள்கள் அல்லது மகன்கள், அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க கல்கட்டாவில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, அந்த பெண்ணை அவன் என்ன செஞ்சான், ஏன் அப்படி செஞ்சான். சில பேர் ஐயோ பிள்ளைங்கள்ட்ட போய் இதெல்லாம் பேசலாமா? பேசணும். பெண் பிள்ளைகள்கிட்ட பேசணும், ஆண் பிள்ளைகள்கிட்ட பேசணும். பெண் குழந்தைகள்கிட்ட கட்டாயமா பேசணும், ஆண் குழந்தைகள்கிட்ட கட்டாயமா பேசணும். பேசுகிற போது அவங்க கூச்சப்படுவாங்க, ஐயோ அம்மாட்டி அப்பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் பேசல. இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்க, மாணவர்கள்ட்ட பேசுங்க தயவு செய்து இதை பற்றி. மூடி மூடி மறைத்து இனிமேல் பயன் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாதபடி அவன் போனை ஏற்கனவே பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு எதையும் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப பாவம்னு சொல்ற அம்மாக்கள் இங்கே இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே பிள்ளைகள் எதுவுமே தெரியாத அப்பாவிகளா இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் போன்ல என்ன பார்க்கறாங்கன்றத தயவு செய்து கண்காணிங்க. அவன் என்ன பார்க்கறான்னு எனக்கு என்ன தெரியும், அவன் போனை நான் தொடவே முடியாதுன்னு சொல்றீங்களா? பிள்ளைகிட்ட பேசுங்க. உன்னுடைய லாஸ்ட் ரெக்கார்டை நான் பார்க்கணும், போனது நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கன்னு நான் பார்க்கணும்னு கேளுங்க. அவள் உங்களை விட புத்திசாலி, அவள் அந்த அந்த ரெக்கார்ட்லாம் ஏற்கனவே எரேஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அப்பாவும் அம்மாவும் தன்னை கண்காணிக்கிறார்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஆசிரியர்கள் கூட செய்யலாம், ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்தால் பல பிரச்சனைகள் வருகிறது. ஆசிரியர்கள் எங்களெல்லாம் எங்கள் டீச்சர்லாம் முட்டி போட வச்சு மண்ணில் முட்டி போட வைப்பாங்க. மண் இல்லைன்னா நாங்களே மண்ணை கொண்டு வந்து போட்டு அதுக்கு நாங்களே முட்டி போடணும். அப்புறம் எங்களை அடிக்கிறதுக்கு மரத்துலேருந்து அந்த குச்சியை உடைச்சிட்டு வர சொல்லி எங்களே அனுப்புவாங்க. நாங்களே போய் குச்சியை அடிச்சுட்டு வந்து கையை நீட்டி அடி வாங்கிட்டு அப்போ அழாமல் இருக்கணும். அழுதா 2 அடி கூட வரும். வீட்டில் போய் சொல்லலான்னா வீட்டில் போய் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வீட்டில் போய் சொன்னால் டீச்சர் அடிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்னு வீட்டிலேருந்து வேற 2 அடி போடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு டீச்சர் மன உளைச்சலை ஏற்படுத்தினார்னு ஒரு பையன் லெட்டர் எழுதி வச்சிட்டான். ஆசிரியர் மன உளைச்சலை ஏற்படுத்தினார். உடனே அந்த பையனுடைய அப்பா அம்மா எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளைக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. அந்த டீச்சரை கூப்பிட்டு என்னம்மா சொன்ன மன உளைச்சல் வராம? டீச்சர் ஒன்றும் சொல்ல, படின்னு சொல்லி. படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துருச்சுன்னா நாங்களாம் வாங்கின அடிக்கு என்னென்ன மன உளைச்சல் எங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அந்த அடித்த ஆசிரியர்களைத்தான் இன்றைக்கு நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அப்படி இருந்ததனால் தான் நாங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தோம். எனவே கனிவு ரொம்ப அவசியம். கனிவோடு கூடிய கண்டிப்பு அதை விட அவசியம். கண்டிப்பு என்றால் அடிப்பது அல்ல, அவர்களை பற்றி மோசமா பேசுவது அல்ல. ஆனா இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது கரெக்ட், இது தப்பு. இந்த அளவு அப்பா அம்மாக்களும் ஆசிரியர்களும் தங்களை கண்காணிக்கிறார்கள் என்ற உணர்வு பிள்ளைகளிடம் வந்தே ஆக வேண்டும். எனக்கு 18 வயசுல பைக் வாங்கி கொடுத்துருக்குங்க, 4 பேரோட ஹெல்மெட் இல்லாம நடு தெருவில் போயிட்டு இருக்கா. இப்ப நான் பார்த்தேன் வரும்போது, உங்க ரோடு சின்ன ரோடு தான், நான் கும்பகோணத்துல இங்க வர பாதையே சின்ன பாதை, அதுல இருட்டு, அதுல ஒரு பைக்ல 4 பேர் வரான். எல்லாம் கீரி பிள்ளைய தலையில வச்ச மாதிரி முடி வெட்டியிருக்கான். கீரி பிள்ளைய தலையில படுக்க வச்ச மாதிரி முடி வெட்டியிருக்கான்.
ஒருத்தனோட ஜீன்ஸ் கூட உருப்படியான ஜீன்ஸ் இல்ல. இவன் நல்ல ஜீன்ஸை வாங்கி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருக்கான். இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, நீ என்ன ஜீன்ஸை வேணா போடு, என்ன வேணா முடிய வெட்டு. நடு தெருவில் 4 பேரோட போறியா? பைக்கில் போனா 4 பேரா போறான். கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே ஆள் தனியா போறான். அப்பவும் முட்டுறான், இப்பவும் முட்டுறான். பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கறது இதை விட பிரச்சனையா இருக்கு. அம்மா கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுமான்னு அம்மா சொல்லுது. எல்லாம் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்குது. பல்லு விளக்கினா இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது, பரோட்டா தின இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது. அதை போட்டுட்டு உடனே அழுவுது, ஏன்னா யாருமே லைக் பண்ணலன்னு அழுவுது. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், வாழ்க்கையினுடைய ஒரே வெற்றி எதுல இருக்கிறது தெரியுமா? 4 பேர் நம்முடைய ஃபேஸ்புக்லயும் இதுலயும் ஃப்ரெண்டாகிறதுல வெற்றி இல்லை. நம்ம 4 பேர் வியந்து பார்க்க வேண்டிய உயரத்துக்கு நாம் போவதுதான் வாழ்க்கையில் நாம் அடைகிற ஒரே வெற்றி. இன்னொருத்தர் கையை நம்பி இல்லாமல் என் சொந்த காலிலே நின்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை படிக்க வைத்த பள்ளிக்கும் எனக்கு உதவி செய்த சமூகத்துக்கும் நான் பதிலுக்கு உதவி செய்கிறேன் என்ற நிலைமைக்கு உயருவதுதான் வாழ்க்கையின் வெற்றி. நீ அழகா இருக்கான்னு சொல்றதோ லைக்ஸ் வாங்குறதோ வெற்றி அல்ல. அந்த நிலைமைக்கு வந்த பிறகு மற்றவர்களுக்கு கை தூக்கி விடுவதற்கு 1000 உயிர்கள் இருட்டிலே தவித்து கொண்டிருக்கின்றன. நீங்க சின்ன கையை நீட்டினா போற, அதை பிடிச்சிட்டு சரசரன்னு மேலே வருவதற்கு 1000 பேர் கீழே இருக்கிறார்கள். எனவே பெருமக்களை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன். அன்னை தெரசாவை பற்றி, மகாத்மாவை பற்றி, சகோதரி நிவேதிதாவை பற்றி அடிக்கடி நாம் இந்த மாதிரியா மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும். என்ன காரணம் என்றால், அப்பா அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துறீங்க. ஆனா வளர்ப்பதற்கு யாருமே இல்லாத குழந்தைகளை யார் ஆதரவு கொடுப்பது? வசதி இருக்கிறவர்கள் தானே அவர்கள் என்னுடைய கையை பிடித்து தூக்கி விட வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்க தெரியுமா? நான் சென்னையில நான் இருந்த பகுதியிலேருந்து ஒரு பஸ் ரொம்ப கூட்டமா வரும். அப்படியே சாஞ்சிட்டு வரும் எங்க பஸ். அதுல ஒரு ஆளு எப்படியோ ஒரு காலை வச்சுட்டான். ஐயா ஐயா ஐயா, ஒரு கால் வைக்க இடம் கொடுங்க, ஏறிட்டான். ஐயா 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 ஐயா, 2 கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, 2 காலையும் வச்சுட்டான். ஐயா ஒரு கையில தொங்கிட்டு இருக்கேயா, கொஞ்சம் நகருங்க நகருங்க. ஒரு கையை பிடிச்சி உள்ள போயிட்டான். இப்படியே கேட்டு 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 உள்ள போய் நிக்கிறான். அவன் அதிர்ஷ்டம் பாருங்க, ஜன்னல் பக்கத்துல உட்காந்து ஒரு ஆள் எழுந்திரிச்சாரு, டப்புன்னு உட்காந்துட்டான். நல்ல சீட்டு, வசதியான சீட்டு கிடைச்சிருச்சு. உட்காந்து ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். அடுத்த ஸ்டாப்ல பஸ் நிக்க போகுது. இந்த ஆள் சொல்றாரு கண்டக்டர், என்னையா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிறுத்திக்கிட்டு டபுள் விசில் கொடுத்துட்டு போயிட்டே இருன்றோம். அப்போ இவன் ஏறுற போது எல்லாரும் உதவி செஞ்சு உள்ள ஏத்தி விடணும். இவன் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எங்கேயுமே பஸ் நிக்காம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் முன்னேற பல பேர் உதவி செய்தார்கள், பல பேர் தோளை கொடுத்தாங்க, எவ்வளவு ஆசிரியர்கள் பாடுபட்டார்கள், இந்த மாதிரி எவ்வளவு அமைப்புகள் உதவினார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு டு கிவ் பேக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.